என் சிந்தை ஏன் பரிசுத்தம் அடையணும்? சாபங்களுக்கு நான் தப்புவதற்காக. சமாரியா பட்டணத்துல ஒரு பெரிய எழுப்புதல் ஆண்டவர் பிலிப்பு என்கிற ஒரு சாதாரண ஒரு சமையல் வேலை செய்து கொண்டிருந்த, பரிமாறுகிற வேலை செய்து கொண்டிருந்த ஒரு எளிய விசுவாசியை கொண்டு தேசம் எங்கும் எழுப்புதல் தீ பற்றி எரிஞ்சிச்சு. எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுல மாயை வித்தக்காரனாகிய சீமோன் என்கிறவன் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தான். ஆனா அவன் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தான்னு போட்டிருக்க ஒழிய அவன் நில உண்மையிலே எப்படி இருந்தது? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் குறிச்சுக்கிங்க. அதுல இருந்து ஒரு 4 பாயிண்ட் நான் சொல்றேன். தேவனுக்கு முதல் அவன் இருதயம் செம்மையா இல்ல, அவன் இருதயத்தின் எண்ணம் அவனுக்கு மன்னிக்கப்படல, அவன் இருதயம் கசப்பான பிச்சிலே அகப்பட்டிருந்தது, அவன் இருதயம் பாவ கட்டிலே கட்டப்பட்டிருந்தது. ஆனா ஞானஸ்தானம் எடுத்துட்டான், விசுவாசி ஆயிட்டான். ஆனால் அவன் இருதயமும் எண்ணமும் சிந்தையும் தேவனுக்கு முன்னாடி ப்ராப்பரா இல்ல. இப்படிதான் நிறைய பேர் சபையில இருக்கிறாங்க.